ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி கேபேஜ் ரைஸ். 2 கப்பு அரிசி அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தை சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 3 பல் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அதையும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் இது கூடவே சேர்த்து நம்ம சீரகமும் சேர்ப்போம். ரெண்டுமே டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்க்கறதுக்கு பதில் இதுக்கு ரெட் சில்லி பெப்பர் சேர்த்திங்கன்னா இல்லை வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பெப்பர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின கேபேஜ் கோஸ் அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். கோஸ் வந்து ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, அதுதான் இதில் முக்கியமானது. ஒரு 75% 75% வெந்திருந்ததுன்னா போதும். கொஞ்சம் அப்படியே வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிடும்போது. இது கூடவே இப்போ வந்து 200 கிராம் அளவுக்கு அரிசி, அதாவது கிட்டத்தட்ட 2 கப்பு வரும். அந்த 2 கிளாஸ் சின்ன கிளாஸ் அளவுக்கு அரிசியை ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதை குக் பண்ணி எடுத்து ஸ்டீம் பண்ணதை எடுத்து இப்போ சேர்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் சேர்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் to 3 நிமிஷம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாங்க. இது வந்து ஒரு அமேசிங் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். அந்த கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணதோடைய ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.